ஜப்பான்ல இருந்த ஒரு ஸ்டோரி, ஒரு பர்சனோட ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ண சொன்னா நம்புவீங்களா? திஸ் இஸ் கபேட்டா, a boy who had no money, no connections, but a lot of talent in racing. கபேட்டா டைரா ஒரு ப்ளூ காலர் எம்ப்ளாயி ஃபாதரோட பையன். அண்ட் அவனுக்கு அம்மா இல்லை. ஸோ ஹீ இஸ் ஜென்ரலி குவைட். பட் அப்பப்போ அவங்க அப்பா வந்து அவரோட ஒர்க்குக்கு வந்து கபேட்டா ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு போவார். அப்படி ஒரு நாள் வந்து ஒரு கோ கார்ட் ட்ராக்கு கூட்டிகிட்டு போகிறாரு டு ஹெல்ப். அங்கே கபேட்டா வந்து கோ கார்ட்ஸ்லாம் ஆசையாக பார்த்துருச்சே, நம்ம பையனுக்கு வந்து கோ கார்ட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நம்ம அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு ஸ்கிராப்லேருந்து ஒரு கோ கார்ட் பில்ட் பண்ணுறாரு கபேட்டாக்காக. அதை பார்த்தோன்னே கபேட்டா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, ஓ வா சூப்பர், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இந்த கோ கார்ட்டை ரேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வரான். பட் அந்த டைமில் வந்து அந்த கோ கார்டுக்கு என்ஜின் இல்லை. ஸோ அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி ஒரு பிளேஸுக்கு போயிட்டு ரேம்ப் மாதிரி அங்கேருந்து அந்த கோ கார்டில் உட்காந்து அவன் வந்து புஷ் பண்ணிட்டோன்னே அந்த ரேம்ப் கீழே வரும் இல்லையா, அந்த கோ கார்ட்டு ஸ்பீடாக வருது. இது தெரிஞ்ச அவங்க அப்பா வந்து ஐயோ அந்த வண்டியில் என்ஜின் இல்லை, பிரேக்ஸும் இல்லை, இவன் எப்படி வந்து அந்த இது ஹேண்டில் பண்ண போகிறான்னு பயத்தில் ஓடி வரும்போது, பட் ஸ்டில் கபேட்டா மேனேஜஸ் டு டிரைவ் தட் கோ கார்ட் வித்தவுட் அன் என்ஜின். அது கரெக்டாக ஸ்டியர் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணி கொண்டு வரான். அப்போ தான் கபேட்டா அப்பாவுக்கு புரியுது, கபேட்டாவுக்கு வந்து ரேசிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு என்ஜின் பாரோ பண்ணி அந்த என்ஜின் ப்ளேஸ் பண்ணி அந்த கோ கார்ட்டுக்கு அவங்க ரிப்பேர் பண்ண போனால் அதே கோ கார்ட் ட்ராக்குக்கு போயிட்டு சும்மா ட்ரையல் ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க, ஒரு ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் பில்டிங் தட் கார்ட். அங்கே போகும்போது அந்த கார் ஆப்வியஸ்லி ஸ்கிராப்லேருந்து பில்ட் ஆனதுனால அந்த காருக்கு பேலன்ஸ் இல்லை, என்ஜினில் பவர் இல்லை. பட் சம்ஹவ் கபேட்டா வந்து அந்த என்ஜினை வந்து பேலன்ஸ் பண்ணி காரை பேலன்ஸ் பண்ணி வந்து அந்த ட்ராக்கில் ஓட்டுறான். பட் அந்த ட்ராக்கில் வந்து இன்னொரு ப்ரொஃபஷனல் கோ கார்ட் ரேசர் பையன் இருக்கான். அந்த பையன் கூட டஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கபேட்டா ட்ரை பண்ணுறான். பட் அந்த பையன் ப்ரொஃபஷனல் அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற கார்ட்டும் வந்து பயங்கர ப்ரொஃபஷனலாக இருக்குது. கபேட்டாக்கு மிட் ரேஸில் வந்து புரிஞ்சிச்சு தட் இந்த பையன்கிட்ட அந்த ப்ரொஃபஷனல் கார்ட் இருக்குது, ப்ரொஃபஷனல் ரேசிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் சம்ஹவ் கபேட்டா வந்து அந்த ப்ரொஃபஷனல் ரேஸருக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரொஃபஷனல் ரேஸரும் வந்து இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குன்னு ரியலைஸ் பண்ணுறான். பட் கிட்ஸ்னால அவங்களால வந்து ஒத்து போக முடியல. ஸோ அவனுக்கு ஒரு கோவம் வருது, கோச் கிட்ட திட்டு வாங்குறான். பட் கோச் இல்லாமல் எந்த ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங்கும் இல்லாமல் கபேட்டாவால் இவ்வளோ டஃப் கொடுக்க முடியதை பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அங்கே முடிவு பண்ணுறாங்க கபேட்டா வந்து கோ கார்ட் ரேசிங் போக போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கபேட்டோட ஃபாதர் ஒரு ப்ளூ கலர் எம்ப்ளாயி. ஸோ பெரிய சேலரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மோட்டர் ஸ்போர்ட் வந்து இட் இஸ் ஹெவிலி டிபெண்டிங் ஆன் மணி. எவ்வளோ மணி செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ நல்ல எக்யூப்மெண்ட் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நல்ல கோச்சஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ நல்ல மெக்கானிக்ஸ் வச்சுருக்கீங்கன்றது தான் டிபெண்ட் ஆகும். பட் அது எதுவுமே இல்லாமல் கபேட்டா அண்ட் தேர் டீம், அதாவது கபேட்டோட ஃபாதர், அவரோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து கோ கார்ட்டிங் சாம்பியன்ஷிப்புக்கு உள்ளே இறங்குறாங்க. ஸோ ஒன் ஆஃப்டர் தி அதர் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறாங்க, நிறைய ரேஸ் ஜெயிக்கிறாங்க, சில ரேஸ் தோக்குறாங்க. அண்ட் ஒவ்வொரு வாட்டியுமே கபேட்டா வந்து ஒவ்வொரு ரேஸ்லேருந்து ஒவ்வொன்று கற்றுக்கிறான், நியூ டெக்னிக்ஸை கொண்டு வரான். அவன் கையில் இருக்கிற கார்ட்டை வச்சே வந்து ஹெவி காம்படிட்டர்ஸ் ஹூ ஹேட் பெஸ்ட் மெக்கானிக்ஸ், பெஸ்ட் என்ஜின்ஸ் எல்லாம் பீட் பண்ணுறான். எல்லாருக்குமே ஒரு டஃப் காம்படிட்டராக கபேட்டா மாறிட்டு வந்துட்டே இருக்கான். ஸோ இந்த பாயிண்டில் வந்து கொஞ்சம் நிறைய மணி செலவாகணும்னு யோசிக்கும் போது அவங்க அப்பா நிறைய ஷிஃப்ட்ஸ் எடுக்கிறாரு, நிறைய ஒர்க்ஸ் பண்ணுறாரு. அது மூலியமாக வர மணி அண்ட் நிறைய ஸ்பான்சர்ஷிப் தர்றாங்க. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அவனோட ஸ்போர்ட்ஸ் மேனேஜராக இருப்பான், அவனும் வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப் தேடுவான். ஸோ ஸ்டோரி இப்படி தான் போகுது. ஸோ இந்த ஸ்டோரியோட பேஸ்லைன் இருந்தால் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் கபேட்டா வந்து ஃபார்முலா 1க்கு போனானா இல்லையா, இல்லை ஃபார்முலா ரேசிங் போனானா இல்லையன்றது தான் ஸ்டோரி. பட் ஹியர்ஸ் த ட்விஸ்ட். இந்த ஸ்டோரி ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது. அண்ட் இது ரொம்ப நாளாக என் மண்டையில் ஓடினேச்சு. இந்த ஸ்டோரி ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே, இது அனிமே மாதிரி இல்லையே, எங்கேயோ ரியல் பர்சன் ஸ்டோரி மாதிரியே இருக்கேன்னு மண்டை ஓடிட்டே இருந்துச்சு. ராகுல் நினச்சிட்டு இருக்கான் அவன் ஒரு அனிமே கேரக்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு. ஆனால் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க ஸ்டோரி லூயிஸ் ஹாமில்டனோட ஸ்டோரி. டேய், இது கபேட்டா இல்லைடா, சார் லூயிஸ் ஹாமில்டன். லூயிஸ் கால் டேவிட்சன் ஹாமில்டன் 1985 ஸ்டீவனிஞ்ச் இங்கிலாந்துல பிறகுறாரு. யாருக்கு? ஆந்தனி ஹாமில்டனுக்கு பிறகுறாரு. ஒரு ஃபாதர் மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணிக்கிட்டு பையனோட ரேசிங் கேரியருக்காக அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாரு. லூயிஸ் வந்து 8 வயசுல கார்ட்டிங் ஸ்டார்ட் பண்றாருங்க. ஃபர்ஸ்ட் ரேஸ்ல இருந்தே எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. லூயிஸ் ஹாமில்டன் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? மெக்லாரனோட பாஸ் ரான் டெனிஸ்ட போயிட்டு ஒன் டே ஐல் ரேஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரான் டெனிஸ் அதை நோட்ல எழுதி வச்சிருக்காரு. ஹாமில்டன் சொன்ன மாதிரியே 6 வருஷத்துல மெக்லாரனோட யங் டிரைவர் ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இதை ஸ்கிரிப்டா பண்ணா கூட கஷ்டம், ஆனா கபேட்டா இதே ஸ்டோரி லைன் தான். ஸோ ஹியர்ஸ் த ட்விஸ்ட்.
இந்த மாங்காவும் லூயிஸ் ஹாமில்டனும் சேம் டைம் லைனில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கோஇன்சிடன்ஸும் இல்லை, பிளேஜரிசமும் இல்லை. இது ஒரு பர்சனோட ஸ்டோரியும் இல்லை, ஒரு கண்ட்ரியோட ஸ்டோரியும் இல்லை. இது ஒரு ட்ரூ சாம்பியனோட ஸ்டோரி, ஒரு யூனிவர்சல் ப்ளூ பிரிண்ட். கிரேட்னஸ் இப்படி தான் இருக்கும்னு காட்டுற ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீப் சப்ஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் எஃப்என் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஏபெக்ஸ் டிபியை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்ரி ரேஸ் வீக்கெண்ட் அவர் யூடியூப் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாரு. கமெண்ட் ரேட்டிங் சூப்பராக இருக்கும். And until next time, take care, bye-bye, see you. My dad would go around in 4 different jobs just to keep me on the track. He never complained, never asked for anything in return, he just believed in me. He would finish work late at night, barely get any sleep, and then drive me to races early in the morning. Sometimes we couldn't afford a hotel, so he'd sleep in the car while I raced. He put everything on the line just to give me a shot at my dream. We had no money, no sponsors, no connections. Just my dad's hard work and belief. And that was enough. Now, I give him $1 million every month. Because he gave me everything, his time, his energy, his love. This is my way of saying, we made it.